Hi students, Unit 4 Chemistry Transition and Inner Transition Elements. So, இதில் lutetium hydroxide LuOH thrice, lanthanum hydroxide LaOH thrice. Which is more basic and why? So, இது ரெண்டுல எது more basic அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே லேந்தனம் ஹைட்ராக்சைடுக்கும் லூட்டியம் ஹைட்ராக்சைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாற்றி போட்டுறாதீங்க, தப்பாயிரும் உங்களுக்கு. ஹெட்டிங்கே மாற்றிடாதீங்க. இந்த ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பண்ணுற தப்பு இந்த ஹெட்டிங். ஃபஸ்ட்டு லேந்தனம், அடுத்தது லூட்டியம். நீங்கள் மாற்றி எழுதினாலும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, லேந்தனம் வந்து சைஸு லார்ஜ், அதோடைய சைஸு ரொம்ப பெருசு. ஆனால் லூட்டியம் சைஸ் வந்து ரொம்ப சிறுசு. அயானிக் கேரக்டர் லேந்தனம் OH அயானிக் கேரக்டர் வந்து ஹை, ஆனால் இதோடைய அயானிக் கேரக்டர் லோ. அயானிக் கேரக்டர் அப்படின்னா அயானா ப்ளஸ்ஸா மைனஸா பிரிக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து லேந்தனம் ஹைட்ராக்சைடுக்கு அதிகமாக இருக்கு. பட் லூட்டினியம் ஹைட்ராக்சைடு வந்து லோவா இருக்கு. கோவலண்ட் கேரக்டர் இதுல லோவா இருக்கு, இதுல ஹையா இருக்கு. கோவலண்ட் அப்படின்னா சமமா பிரிக்கிறது, அந்த பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரானை ரெண்டு பக்கமும் சமமா கொடுக்குறது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க, லேந்தனம் வந்து பேஸா இருக்கு, லூட்டியம் ஹைட்ராக்சைடு வந்து லெஸ் பேசிக்கா இருக்கு. இதுதான் கான்செப்ட். சைஸ் ஸ்மாலா இருக்கு, அயானிக் கேரக்டரு, கோவலண்ட் கேரக்டர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இந்த காரணத்தினால லூட்டியம் வந்து லெஸ் பேசிக்கா இருக்கு, அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இங்க அவங்க நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா லேந்தனம் ஹைட்ராக்சைடு மோர் பேசிக், அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா சீரியத்திலேருந்து லூட்டியம் வர டேபிளில் போனீங்கன்னா பேசிக் கேரக்டர் வந்து டிகிரிஸ் ஆகுது. ஸோ பீரியாடிக் டேபிளில் சீரியத்திலேருந்து லூட்டியம் வர போனீங்கன்னா, ஸோ சீரியத்திலேருந்து லூட்டியம் வர போனீங்க அப்படின்னா இந்த இருக்குல்லையா சீரியம், அதுலேருந்து லூட்டியம் வர போனீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டே போகுது. சரிங்களா? அப்போ இதை விட லேந்தனத்தில் கண்டிப்பாக என்னதான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும் பேசிக் கான்செப்ட். சரி, டியூ டு இது ஏன் அப்படின்னா சைஸ் வந்து என்ன செஞ்சுட்டு வருது, குறைஞ்சிட்டே போகுது. ஏன், லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னா நியூக்ளியர், அதாவது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள அந்த அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதான் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த அயானிக் கேரக்டர் வந்து அப்படி அதிகமாக இருக்கிறதுனால லேந்தனம் OH பாண்டு டிகிரீஸ் ஆகுது, கோவலண்ட் பாண்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால பெசிசிட்டி குறையுது அப்படின்னு இவங்க ரீசன் கொடுத்துருக்குறாங்க. இதே ரீசன் தான் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி படித்தோம். ஸோ ரெண்டுல எது வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள். ஆனால் இது ரொம்ப டீப்பாக படிக்கிறது காரணம் என்னன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது தெளிவாக படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போனாலும் மறக்காது. Hi students, Unit 4 Chemistry, Transition and Inner Transition Elements, book back question 22. Why uranium-2 is more stable than cerium-2? So uranium-2 விட cerium-2 ஏன் more stable கேட்டிருக்கு. இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அவங்க நீங்கள் பாருங்க. யுரேனியம்-2 xenon 4f7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே 4f7 அப்படின்னா எஃப்ல 14 எலக்ட்ரான் இருக்கலாம், இங்கே 7 இருக்கிறதுனால ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு தெரியும் ஆஃப் ஃபீல்டாக இருந்தால் அதுதான் மோர் ஸ்டேபிள், அவ்வளோதான். ஸோ அதனால xenon ஆஃப் ஃபீல்டாக இருக்கிறதுனால சீரியத்தை விட மோர் ஸ்டேபிள், அதான் ரீசன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. uranium-2 has filled subcell which provide off-filled subcell which provide more stability due to exchange of energy. Next question 23. Why do zirconium and hafnium exhibit similar property? எப்படி ஒரு வீட்டில் பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்லை, பிரதர் அண்ட் பிரதர் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏன்னு கேட்டது. ஸோ இங்கே என்ன காரணம்னா கம்ப்ளீட் எஃப் சீரியஸ் ஒன்லி 10 picometer
decrease in atomic radius and 10 picometer decrease in ionic radius is observed. ஸோ இந்த எஃப் சீரீஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10-20 பிகோமீட்டர் தான் அப்சர்வ் ஆகுது, கம்மியாகுது. ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் ரேடியஸ் ஆஃப் லேந்தனைடு. லேந்தனைடில் வந்து ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக தான் சேஞ்ச் ஆகுது. அதனால் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கு. ஸோ முக்கியம். ஸோ லேந்தனைடு due to lanthanide contraction, second and third of D block transition elements are quite close in properties. சிம்பிளா சொல்லணும், லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா இருக்கு. அடுத்து 24, which is stronger reducing agent, chromium 2+ Fe2+ கேட்டிருக்கு. கண்டிப்பா chromium 2+ தான் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். கீழே அவங்க ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் standard electron potential of metal is large and negative. The metal is powerful reducing agent. So E0, ஒரு மெட்டலோட E0 லார்ஜா இருந்து நெகட்டிவா இருக்கணும். அப்போ பார்த்துக்கங்க, லார்ஜா இருந்து நெகட்டிவா இருக்கணும் அந்த மெட்டல் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்? இது எலக்ட்ரானை ஈஸியா லூஸ் பண்ணும், அதான் கான்செப்ட். ஸோ பார்த்துக்கிடுங்க, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்சியல், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈஸியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், அதான் ரீசன். ஆனால் எஃப்இ வந்து Fe3+ ஆகாது, ஆக்சிடைஸ் ஆகாது. அதனால Cr2+ தான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்தது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்சியல் மெட்டல் 2+லேருந்து மெட்டல் வேல்யூ ஆர் காப்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ காப்பருக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரீசன், பாசிட்டிவ் ரீசன் கேட்டிருக்கு. ஸோ காப்பர் ஹை அட்டாமைசேஷன் எனர்ஜி பட் லோ ஹைட்ரேஷன் என்தால்பி. ஹை அட்டாமைசேஷன் எனர்ஜி அப்படின்னா அதிகமான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும், பட் லோ ஹைட்ரேஷன் என்தால்பி எனர்ஜியை கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணும். ஹென்ஸ் அதனால E0 வேல்யூ ஆஃப் காப்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ரீசன் சொல்லியாச்சு. E0 வேல்யூ காப்பருக்கு ஏன் பாசிட்டிவ்னு கொடுத்தா சொல்லியாச்சு. எலமெண்டல் காப்பர் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் Cu2+. அதாவது வெறும் காப்பர் Cu அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் Cu2+ விட. இந்த நெக்ஸ்ட் predict the following will be color in aqueous solution. அதாவது aqueous அப்படின்னா வாட்டரில் கரைக்கும் போது நம்ம கீழே சம் மெட்டல் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எதெல்லாம் கலராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு டைட்டானியம் 2+, வெனேடியம் 3+, ஸ்காண்டினியம் 4+, காப்பர் 2+ இல்லை காப்பர் +, அடுத்து ஸ்காண்டியம்ல 3+, 4+ இருக்கு, 3+ இருக்கு, அயான் 3+, நிக்கல் 2+, கோபால்ட் 3+. ஸோ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒன்லி த அயான்ஸ் ஹேவிங் அன்பேர் எலக்ட்ரான். ஒரு அயான்ல அன்பேர் எலக்ட்ரான் இருக்கணும். எதுல? இன் டி ஆர்பிட்டால்ல வில் ஹேவ் டிடி டிரான்சிஷன். அப்படி இருந்தால் தான் டிடி டிரான்சிஷன் நடக்கும், விச் மேக்ஸ் அயான்ஸ் இன் கலர். அப்போ நம்ம கலராக பார்க்கறது எல்லாமே டிடி டிரான்சிஷன் நடக்கும். அந்த டிடி டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே அன்பேர் எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ இங்கே டைட்டானியம் 2+, இங்கே 3D2 இருக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும், கலர். 3D2 இதுவும் கலர் தான், வெனேடியம். ஸோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறது நீங்கள் ஆஃபா பிரின்சிபலை வச்சு கொண்டு வரணும். தெரில அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டைட்டேனியத்தோட அட்டாமிக் நம்பர், வெனேடியத்தோட அட்டாமிக் நம்பர் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அவுட்டர் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் சிங்கிள் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் அன்பேர் எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா கலர்.
இப்போ 3D 0 இருக்கு, இங்கே அன்பேர் எலக்ட்ரான் இல்லை, அதனால கலர்லெஸ். இது 3D 10, இது கலர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கலர்லெஸ் தான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிடுச்சு. 3D 0 கலர்லெஸ், 3D 5 கலர், 3D 8 கலர், 3D 6 கலர் கோபால்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியணும். ஸோ அட்டாமிக் நம்பர் நீங்கள் நல்லா என்ன செஞ்சுருங்க, தெளிவாக படிச்சிருங்க டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில். அப்புறம் டிஸ்கிரைப் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 3D சீரியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 +3 +1 இப்படி மாற்றி மாற்றி வருது, அந்த வேரியபிளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் எலமெண்ட்டில் ஸ்கேண்டியமுக்கு நமக்கு பார்த்தோம் +3 தான் இருக்குது. பட் ஆல் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே நேரத்தில் மற்ற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்குது. பை லூசிங் எலக்ட்ரான் ஃப்ரம் n-1d ஆர்பிட்டால் அண்ட் ns ஆர்பிட்டால் as the energy difference between them is very small. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அது செல்லுலேருந்து எலக்ட்ரான் என்ன செஞ்சது விட்டு கொடுத்துருது. ஸோ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஸ்டேபிள், பட் டுவர்ட்ஸ் த n +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகம்ஸ் ஸ்டேபிள். ஸோ அந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல +3 தான் ஸ்டேபிளாக இருக்குது, ஆனால் லாஸ்ட்டில் போக போக +2 ஸ்டேபிள் ஆகிடுது. நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் வித் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அவைலபிள். ஸோ இது உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். +4 +5ன்னு போச்சு அப்படின்னா அங்கே அவ்வளோ எலக்ட்ரான் அவைலபிளாக இருக்கணும். +5னா என்ன அர்த்தம், 5 எலக்ட்ரானை கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவைலபிள் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். அதே நேரத்தில் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இருந்தால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, மிடில் மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இது இருந்துதான் ரீசன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்கேண்டியம் ஒன்லி ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, மிடில் மேங்கனீஸ் வந்து +6. 6 டிஃப்ரெண்ட், அதாவது +2 to +7 வரை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு காப்பரில் +1 +2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த வேரியபிள் ரீசனுக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவைலபிள் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் அதை பொறுத்து தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ லாஸ்ட்டு 28th, which metal in the 3D series exhibit +1 oxidation state most frequently and why? எந்த மெட்டல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரொம்ப அதிகமாக கொடுக்குது, ஏன்? காப்பர் தான் 3D சீரீஸில் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்கு. காரணம் என்னென்னா அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் காப்பர் 29. நீங்கள் ஆஃபா பிரின்சிபிள் பயன்படுத்தி எழுதலாம். பாருங்கள், ஆஃப்டர் லூசிங் த 1 எலக்ட்ரான் இட் அக்கர்ஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் ஒரு எலக்ட்ரானை இழந்ததுக்கப்புறம் இது ஸ்டேபிள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆகிறதுனால இது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்கு அடிக்கடி. நெக்ஸ்ட்டு, why first ionization enthalpy of chromium is lower than that of zinc? அயனைசேஷன் எனர்ஜி என்தால்பி வந்து குரோமியம் வந்து ஜிங்கை விட கம்மியாக இருக்குது. காரணம் என்ன? ஜிங்கோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், குரோமியத்தோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். இங்கே குரோமியத்தில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் 4s1. ஏன் அப்படின்னா எஸ்ஸில் 2 இருக்கலாம், இப்போ 1 இருந்தது அப்படின்னா ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டால், லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதனால் இங்கே கொஞ்சம் அமௌண்ட் எனர்ஜி கொடுத்தாலே போதும், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜிங்க் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் 4s2 கம்ப்ளீட்லி ஃபீல்டு. ஸோ இட் ரெக்யர் ஹை எனர்ஜி. ஆனால் இங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை, பட் குரோமியத்துக்கு அப்படி இல்லை. ஸோ அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரோமியம் இஸ் லோவர் தேன் தட் ஆஃப் ஜிங்க். இதுதான் ரீசன். ஸோ 1 வேர்டில் கேட்கலாம். அடுத்தது டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட் ஒய். எதனால டிரான்சிஷன் மெட்டல் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா greater number of unpaired electron. unpaired electron எங்கே இருக்குது? D எலக்ட்ரானில் இருக்குது. for metallic bonding. ஸோ இதுதான் ரீசன். unpaired எலக்ட்ரானின் Dயில் இருக்கிறதுனால அது மெட்டாலிக் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது.